வணக்கம் நான் உங்கள் ஷெஃப் தீனா வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன் நம்ம சேனலில் சூப்பராக இந்த கந்தராப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கந்தராப்பம்னு ஒன்றும் இல்லை, நம்ம வெறும் அரிசி வெல்லம் தேங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஸ்டைலில் பண்ணுவோம். இது வந்து செட்டிநாடு காரைக்குடியில் போனீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் விசேஷமான ஒரு ப்ரிப்பரேஷன். அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக விட்டு அரைக்க வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக ஃபைன் பேஸ்ட் ஆகும். அரைச்சி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு கரைச்சி அதுக்கப்புறம் சுடணும். இந்த மாவு சுடுறது வந்து சில விஷயங்கள் இருக்குது, தெளிவாக வந்து செய்முறையில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, வெல்லம் 1 கப்பு, தேங்காய் பத்தை 2, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த அரிசி, அதாவது ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி இது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் 1லேருந்து 1.5 மணி நேரம். அதுக்கு பிறகு நல்லா ஸ்டைம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த தேங்காய் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் தேங்காவை இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஃபைன் பேஸ்ட் அரைங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமானால் உங்களுக்கு என்ன ஆகிட்ட உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அரையாது. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ரெடி ஆகணும். இதுக்கு பிறகு நம்ம வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெல்லத்தை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து லைட்டாக திருப்பி பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ எல்லா மாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணணும். இந்த சால்ட் எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் அந்த வெல்லத்தோட அளவு வந்து உங்களுக்கு இனிப்புத்தன்மை தெரிய வரும். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் தூள் வந்து வெல்லம் வரத்தில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டால் ரொம்ப அந்த ஃப்ளேவர் வரும். அதனால் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். வீட்டில் சுக்கு பவுடர் இருந்தால் சுக்கு பவுடர் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷன். சரிங்களா? மாவு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த சோடா மாவு ஆட் பண்ணுறோம். இந்த சோடா மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஆயில் சூடான பிறகு நீங்கள் ட்ராப் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. முக்கியமாக இந்த மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாவு திக்காக இருந்தால் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது என்னென்னா பொரிஞ்சு தனித்தனியாக மாவாக வந்துடும். அதே டைமில் லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஆகும். ஸோ அதனால் வந்து மீடியமான அளவுக்கு ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணி இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான பிறகு லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணோம். அதே மாதிரி இந்த மாவு கரண்டியில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கரண்டிலேருந்து எடுத்து மெதுவாக விட்டு விட்டு மாவை ஊற்றக்கூடாது. சரிங்களா? அப்படி பொரியுமாக எல்லா மாவும் ஒரே டைமில் நீங்கள் அந்த ஆயிலில் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணி முடித்த பிறகு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உடனே டேர்ன் பண்ண வேண்டாம். என்கிட்ட மேல் பகுதி வந்து மாவு வந்து வெந்திருக்காது. அப்படி நீங்கள் உடனே டேர்ன் பண்ணால் அந்த என்ன வேணால் அந்த எக்ஸஸாக இருக்க மாவு வந்து நீங்கள் வெளியே வந்துடும். வெளியே வந்தால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஷேப் கிடைக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வெந்த பிறகு டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில் மேலோட்டும் அந்த ஆயிலை ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி குக் பண்ண டைமில் கரெக்டாக ஆஃப் டன் ஆகும். ஆஃப் டன்னா ஒரு 30 to 40% வெந்து வர டைமில் டேர்ன் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அப்பம் ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஆயிலோட ஃப்ளேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த மாவு கரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் நீங்கள் பேட்டர் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் டேர்ன் பண்ணுற அந்த பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணால் இந்த அப்பம் உங்களுக்கு கரெக்டாக வரும். என்னங்க, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.